பஞ்சாப் டீம் வரலாறு படிச்சிட்டானுங்க. 262 ரன்னு. எப்பா ஆர்சிபி 287 ரன்னு கிட்ட போனானுங்க. ஒரு 25 ரன் வித்தியாசத்தில் தோத்துறானுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபுக்கும் எஸ்ஆர்ஹெச் நடக்கணும். எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கணும், பஞ்சாப் செகண்ட் பேட்டிங் எடுக்கணும். அச்சு எவன் ஜெயிக்கிறான்னு பார்க்கணும் அந்த மேட்ச்சில். இப்போ சென்னை என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில. அடுத்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட, அதுக்கடுத்த மேட்ச்சு பஞ்சாபு, அதுக்கடுத்த மேட்சும் பஞ்சாபு. சென்னைக்கு ரொம்ப டஃப்பு போல் 3 மேட்சுமே. ஐயோ என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில சென்னையை. நேற்று வரலாறு படிச்சிடானு ஜானி பாய். வா என்ன ஐடிப்பா அது ஜானி பாய் அடிச்ச ஐடி. அசுதோஷ் சிங் அவன் ஏலத்தில் எடுத்துட்டு எங்களுக்கு இந்த பிளேயர் வேணான்னானுங்க. அவன் பார்த்தா செம்ம ஐடியா அடிக்கிறான் போட்டு. ஒரு ஓவர் முன்னாடி ஆச்சு வின் பண்ணிட்டானுங்க. சுனில் நரேனு 4 ஓவர் போட்டு 24 ரன்னு கொடுத்தான். என்ன ஐடி போட்டு போலன்னு வந்துடுறானுங்க. இது வரைக்கும் யாருமே 261 ரன்னு அச்சுதே இல்லை. இவனுக்கு அச்சு வின் பண்ணிட்டானுங்க. எஸ்ஆர்ஹெச் தான் கொஞ்சம் இந்த மேட்ச்லாம் அச்சு வின் பண்ணுன்னு பார்த்தா பஞ்சாப் அடிக்கிறானுங்க. ஐயோ சென்னை நினச்சாலே கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. சென்னை என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில. இவனுங்களே இந்த போட்டு கீன்னு கேட்குறானுங்களே. சென்னைக்கு அடுத்த 3 மேட்சுமே தரமான மேட்ச்சு. 3 மேட்ச் எப்படி தான் விளையாட போகிறானுங்கன்னு தெரில சென்னை. வா செம்ம ஐடி. ஆனால் நேற்று ஐயோ மரண ஐடியா வச்சானுங்க. நேற்று போட்டு பொழந்தேத்தானு.